அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் எழுதியிருக்கிற தீர்ப்பு நாளை வாசிக்க இருக்கின்றார்கள். 54 ஆண்டுகள் ஆன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய இந்த இயக்கம், புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, ஒரு எளியவர், ஒரு கருணையின் வடிவம், தாயுள்ளம் கொண்டவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே வெற்றிகரமாக இன்றைக்கு களத்திலே நிறுத்தி வெற்றி வாகை சூடுகிற அந்த மகத்தான தீர்ப்பு நாளை அறிவிக்க இருக்கின்றார்கள். தமிழக மக்கள் எழுதியிருக்கிற அந்த தீர்ப்பு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு சாமானியர், ஒரு எளியவர். முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு நாள் தாங்குவாரா, ஒரு வாரம் தாங்குவாரா, ஒரு வருடம் தாங்குவாரா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே புன்னகையை பதிலாக கொடுத்து அதிலே புன்சிரிப்போடு ஒரு சாதனை சரித்திரத்தை 4.5 ஆண்டு காலம் அள்ளி கொடுத்த வாழும் வள்ளலாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சாதித்ததை, மக்கள் இதயத்திலே நிறைந்திருப்பதை நாங்கள் தேர்தல் களத்திலே மக்கள் முகத்திலே பார்க்க முடிந்தது. ஆகவே குடிமராமத்து திட்டம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவனுடைய திட்டங்களையும் புரட்சி தலைவர் திட்டங்களையும் மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளலாக கொரோனா காலத்திலே தன் உயிரை பணைய வைத்து 32 வருவாய் மாவட்டங்கள் அன்றைக்கு அத்தனை வருவாய் மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு, தாய்மார்களுக்கு, வணிகர்களுக்கு, பொதுமக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு நம்பிக்கை தீப ஒளி ஏற்றியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை மக்களிடத்திலே நாம் தேர்தல் களத்திலே பிரச்சாரத்தின் போது பார்க்க முடிந்தது. எழுச்சி பயணம், அதை தொடர்ந்து அவர் நடத்திய ஒவ்வொரு தொகுதி வாரியாக எந்த தலைவருக்கும் கிடைக்காத அந்த அற்புத பாக்கியத்தை இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இந்த தமிழ்நாட்டு மக்களை இறைவன் அவருக்கு அருளினார்கள். தொகுதி வாரியாக சென்றார், மக்களின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்தார். திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலினுடைய அந்த பொய் முகத்தை தோலுரித்து காட்டினார். மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு. அதைத் தொடர்ந்து தேர்தல் களத்திலே புரட்டி போட்டார். விளம்பர யுகத்திலே கோடிக்கணக்கிலே வைத்து அவர்கள் விளம்பர யுகம் நடத்தினார்கள். அந்த யுகத்தை மாற்றி போட்டு உண்மை யுகமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தேர்தல் பிரச்சாரம் யதார்த்தத்தை, உண்மையை, சத்தியத்தை, மக்களின் தேவைகளை எடுத்து வைத்தார். ஆகவே இன்றைக்கு மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று நாளைய தினம் வாசிக்க இருக்கிற அந்த தீர்ப்பிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அந்த நல்ல தீர்ப்பு வர இருக்கிறது என்பதை தான் நாடு எழுதியிருக்கிற, நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எழுதியிருக்கிற தீர்ப்பு. ஆகவே எக்ஸிட் போல் என்று சொல்லுகிறார்கள். 5.5 கோடி வாக்காளர்களிடத்திலே எத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்தித்திருக்க முடியும்? ஆகவே மக்கள் மனதை அறிந்தவர்கள், மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கிற மகத்தான தலைவர்கள். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். களத்திலே நின்ற முதலமைச்சர் வேட்பாளர்களிலே முதன்மையானவராக, எல்லோரும் விரும்பியவராக, எல்லோரும் வரவேற்கக்கூடியவராக, ஒரு சாமானியராக, மக்களோடு மக்களாக, ஏன் இந்தியாவிலே அப்பாயின்மெண்ட் இல்லாது பார்க்கக்கூடிய ஒரு முதல்வராக 4.5 ஆண்டு காலம் சாதித்து காட்டிய அந்த தங்க மனம் படைத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே 234 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரே அளவிலே தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பை அளிப்பார்கள். அதுதான் கடந்த கால வரலாறு. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை திசை திருப்புவதற்கோ, சோர்வடைய செய்வதற்கோ, அல்லது அவர்களை மனமாற்றம் செய்வதற்கோ நீங்கள் எத்தனை ஆயுதங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாலும் அது கைகூடாது, அது பகல் கனவாகும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தெளிவான அறிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையிலே வெளியிட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் நம்பிக்கை ஆயுதமாக, எதிரிகளை சூர சம்ஹாரம் செய்கிற அந்த வேலாயுதமாக, நம்பிக்கை ஆயுதமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய திருநாமத்தை புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர்
ஐயா எடப்பாடியார் வழி நின்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருநாமத்தை புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வழி நின்று நாம் கட்டி காக்கிற ஒரு மகத்தான வாய்ப்பை மக்கள் நமக்கு வழங்க இருக்கிறார்கள். தங்க தாம்பூல தட்டிலே வைத்து தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே தொண்டர்கள் உற்சாகத்தோடு புதிய நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்திலே பார்த்தோம். மக்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு புதிய நம்பிக்கையோடு நம்மை வரவேற்றிருக்கிறார். களத்திலே யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்திலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஜனநாயகத்தினுடைய உரிமை களத்திலே நிற்கலாம். ஆனால் மக்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற உரிமை நாளைய தினம் திங்கட்கிழமை 4ஆம் தேதி தமிழகத்திலே மக்களுடைய தீர்ப்பு. எடப்பாடியார் கையிலே தமிழ்நாடு இனி தன்னிகரில்லா தமிழ்நாடு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சரை அமர்த்துகிற அந்த மகத்தான தீர்ப்பை நம்பிக்கையோடு நாம் வரவேற்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.